ஹாய் நண்பர் நண்பீஸ். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் சம்பளம் வாங்குறதுல ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கான். பல பேருக்கு சம்பளமே வராத சூழ்நிலை அல்லது கையில் ஒரு பைசா கூட கிடைக்காத அளவுக்கு வருமான வரி பிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த கருவூலகத் துறையுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளத்தில் ஏற்பட்டிருக்க குளறுபடியால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்காங்க. அது ஏன் நடக்குது? அதற்கு என்ன தீர்வு? விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சம்பள பட்டியலாம் கருவூலகத்துறையுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் வெப்சைட் மூலமாக தான் தயார் செய்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சம்பள பட்டியல் தயார் செய்கிறப்போ அளவுக்கு அதிகமான வருமான வரியை அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக பிடிக்குதாம். அதனால் ஒரு அரசு ஊழியர் மாதம் கிடைக்க வேண்டிய சம்பளமே முழுசாக கிடைக்காம போகிற சூழ்நிலை தான் இப்போ உருவாகியிருக்கான். இது விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் டீச்சர்ஸும் தங்களுடைய வேதனையை எப்படி பதிவு செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டால் கூட அவங்க வாழ்வாதாரத்துக்காக 50% சம்பளம் பிழைப்பூதியம் கொடுக்கணுன்ட்டு ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளமும் சம்பளத்தையே தாண்டி அதிகமாக வரி பிடிக்கிறதுனால சம்பளம் பார்த்தீங்கன்னா மைனஸில் நெகட்டிவ் பேலன்ஸ் காட்டுதான். அதனால் அடுத்த மாதம் சம்பளத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டு வைக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இங்கே என்ன தான் நடக்குதுன்னா, பொதுவாக சம்பளம் வழங்கும் டிடிஓ டிராவிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் இந்த அதிகாரிகளுக்கு வரி கணக்கீடு செய்யும் அதிகாரம் உண்டு. ஆனால் கருவூலகத்துறையான அதிகாரிகள் இதை சரியாக பின்பற்றதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. வருமான வரியை மாதம் சராசரியாக பிரித்து பிடிக்காம நிலுவைத் தொகை வரும்போது மொத்தமாக பிடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஃபார்ம் 10E, அதாவது வருமான வரி நிலுவைத் தொகைக்கு வரி விலக்கு பெற 10E ஃபார்ம் பயன்படுத்தணும். ஆனால் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளத்தில் இந்த படிவத்தை உள்ளீடு செய்யவோ அல்லது அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவோ முடியலன்ட்டு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை சரி செய்ய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளத்தில் ஃபார்ம் 10E படிவத்தை அனுமதித்து நிலுவைத் தொகைக்கான வரியை சரியாக கணக்கிடணும். ரெண்டாவது விஷயம், சம்பளத்துக்கான வரி பிடித்தத்தை காலாண்டு வாரியாக குவார்ட்டர்லி பேசிஸில் பிரித்து பிடிக்கணும். முக்கியமாக டிடிஓக்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். சரியான முறையில் வரியை பிடிச்சாதான் அபராத தொகையிலிருந்து ஊழியர்கள் தப்பிக்க முடியும். அதனால் சம்பளம் வாங்கும் அதிகாரிகளின் அதிகாரத்தை ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல அனுமதிக்க வேண்டும் என்பது இவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. பொதுவாக நிதியாண்டு முடியும், அதாவது மார்ச் மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வரி பிடித்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக டேரன்ஸ் அலவன்ஸ் நிலுவைத் தொகை போன்ற அரிய தொகையெல்லாம் வந்ததால் சிஸ்டம் அதை மொத்தமாக வருமானமாக கணக்கு போட்டு வரியை தாறுமாறாக உயர்த்திருச்சான். இதுக்கு ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89(1) அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன வருஷத்துக்குரிய சம்பளம் இந்த வருஷம் கிடைச்சா அதுக்கு வரி சலுகை உண்டு. அதை தான் இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் மென்பொருள் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்குதான். உடனே அரசு இதில் தலையிட்டு இந்த சாஃப்ட்வேர் பிரச்சனையை சரி செய்யலைன்னா அடுத்த மாதமாக பல குடும்பங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா முழுசாக கைக்கு வராது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது பதிவு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளத்தில் இந்த மாதம் பிடித்தம் அதிகமாக இருக்கா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.